அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். கடந்த 7ஆம் தேதி அன்று உயர்நீதிமன்றம் அருகில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய வாகனத்துல பாதுகாவலர்களுடைய வாகனமும் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு வழக்கறிஞர் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வழக்கறிஞர் ஒருவருடைய முன்னால் சென்ற அவருடைய வாகனத்தின் மீது திருமாவளவனின் வாகனம் மோதியதாக அந்த வழக்கறிஞரால் குற்றம் சாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடந்த வாக்குவாதத்துல திருமாவளவனுடைய ஆதரவாளர்கள் திடீரென அவரை தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள். அவருடைய வாகனமும் சாலையிலே வீசப்பட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் நின்றிருந்தவர்களால் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. பிறகு அங்கிருந்து அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் அங்கிருந்து எதிரில் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலுக்கு சென்ற பின்னரும் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி என்ற அந்த வழக்கறிஞர் புகார் கொடுத்திருந்தார். அதே போல இந்த விவகாரத்துல இந்த நபர் ராஜீவ்காந்தி என்ற அந்த வழக்கறிஞர் வேண்டுமென்றே அவருடைய வாகனம் வருகிறது என்று தெரிந்துமே கூட அவர் வேண்டுமென்றே முறைத்தபடி அவர் வந்தார் என்றும் திட்டமிட்ட நோக்கத்தோடு அவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு அங்கு வந்தார் என்றும் திருமாவளவனாலும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விவகாரத்துல பார் கவுன்சிலை முற்றுகையிட்டு ராஜீவ்காந்திக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். திருமாவளவனுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக எஸ்பிளனேட் காவல் நிலையத்துல இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்துல இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் கொடுத்த புகார்ல 2 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி சரவணகுமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.